வணக்கம், வெல்கம் டு ஷானு சமையல். இந்த வீடியோவில் ரொம்பவே சிம்பிளான அதே சமயத்தில் ரொம்ப ரொம்ப சுவையான கத்திரிக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது நீங்கள் காலையில் நேரம் அவசர அவசரமாக சமைக்கணும், ஆனால் டக்குன்னு ஏதாவது ஒரு ரெசிபி நல்லா டேஸ்ட்டாக செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை கண்டிப்பாக செய்யுங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். இது சாம்பார், ரசம், தயிர் சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பெஸ்ட் காம்பினேஷன். பேச்சுலர்ஸ் கூட இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அவ்வளோ சிம்பிளானது. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த பொரியலுக்கு நான் ஒரு 200 கிராம் கத்திரிக்காய், இந்த மாதிரி வயலட் கலர் கத்திரிக்காய், நல்லா பிஞ்சான கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த கலர் கத்திரிக்காய் வேணாலும் எடுத்துக்கலாம், ஆனால் பிஞ்சாக இருக்கிற கத்திரிக்காய் இந்த ரெசிபிக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை தண்ணியில் இந்த மாதிரி ஒல்லியாக நீளமாக நறுக்கி தண்ணியில் போட்டிருக்கேன். இது ஒரு 5 நிமிஷம் தண்ணியில் ஊறிச்சுன்னா அந்த கலர் பாருங்கள், தண்ணியோட கலர் பாருங்கள் எவ்வளோ கருப்பாயிடுச்சுன்னு. இந்த மாதிரி தண்ணியில் போட்டு எடுத்து தான் கத்திரிக்காய் செய்யணும், ஏன்னா அந்த காரல் தன்மையெல்லாம் இல்லாமல் அப்போ தான் இருக்கும். இப்போ இது ஒரு 5 நிமிஷமாக தண்ணியில் நான் ஊற போட்டேன். அந்த கருப்பு கலர் தண்ணி நல்லா மாறிடுச்சு. இப்போ இதை வடிச்சிட்டு இன்னொரு தடவை தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வச்சுக்கிறேன். அடுப்பில் ஒரு பேன் போட்டிருக்கேன். இதில் ஜஸ்ட் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் கொஞ்சமாக கடுகு உளுந்து, இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் நீலவாக்கில் நறுக்குனது, கொஞ்சமாக பூண்டு, ஒரு 2 சின்ன சைஸ் பூண்டை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். பூண்டு வேணான்னு நினைக்கிறவங்க பூண்டு விட்டுறலாம், ஆப்ஷனல் தான். இது லேசாக வதக்கி விட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை நல்ல பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் லேசாக வதங்கினா போதும், ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு நிமிஷத்துக்கிட்ட வதக்கிக்கலாம். வெங்காயம் லேசாக வதங்கினதுமே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது லேசாக வதக்கி விட்டுட்டு இப்போ பார்த்திங்கன்னா கத்திரிக்காயை நான் நல்லா இன்னொரு தடவை கழுவி, தண்ணி பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குன்னு, இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த கத்திரிக்காயெல்லாம் நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்து இது நல்லா வதக்கி விட்டுறலாம். இதனால தான் நான் வெங்காயத்தை ரொம்ப வதக்க வேண்டாம்னு சொன்னேன். வெங்காயம் ரொம்ப வதக்கிட்டோம்னா அப்புறம் கத்திரிக்காய் வதங்குற நேரத்துக்குள்ளே வெங்காயம்லாம் கருகிரும். அதனால் லேசாக வதக்கின உடனே நம்ம கத்திரிக்காயை சேர்த்துடலாம். ஸ்டவ்வை மிதமான தீயில் வச்சு இது நல்லா பெரட்டி விட்டுறலாம். கத்திரிக்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதோட அளவு நல்லா சுருங்கிடும். அதனால் உப்பு நம்ம அப்புறமா சேர்த்துக்கலாம். இப்போ இது மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். கத்திரிக்காய் வதங்கிட்டு இருக்கும்போதே நான் கொஞ்சமாக தேங்காய் எடுத்துருக்கேன். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், இது ரெண்டையும் மிக்சியில் போட்டு நல்லா சுற்றி எடுத்துக்கலாம். துருவுன மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும் மிக்சியில் போட்டு அரைச்சோம்னா. இப்போ திறந்து பார்க்கலாம். அப்பப்போ இந்த மாதிரி திறந்து கிண்டி விட்டுக்கணும், அப்போ தான் அடியில் கருகிராமல் இருக்கும். கத்திரிக்காய் கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இந்த மாதிரி லேசாக கிளறி விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சிடலாம், இருக்கட்டும். திறந்து பார்க்கலாம். நல்லாவே சுருங்கிட்டு வருது பாருங்கள். கத்திரிக்காயோட அளவு நல்லா சாஃப்டாக ஆகிட்டுருக்கு. கத்திரிக்காய் பாருங்கள் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. அதனால தான் பிஞ்சு கத்திரிக்காய்னா சீக்கிரமாக வெந்துடும், டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஆல்மோஸ்ட் 3/4 பாகம் கத்திரிக்காய் வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கோம், அதனால நான் கொஞ்சமாக சேர்க்குறேன். உங்களுக்கு காரம் இன்னும் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். இல்லை மிளகாய் தூள் சேர்க்காமையும் இது ரொம்ப நல்லாயிருக்கும். பச்சை மிளகாய் மட்டும் இன்னொரு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இது நல்லா வதக்கி விட்டுணும். இதுக்கப்புறம் மூடி போட தேவையில்லை, ஏன்னா கத்திரிக்காய் ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு. இது கொஞ்சம் நேரம் அந்த எண்ணெயிலேயே வதங்கினா போதும். பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் நல்லா இந்த பொடியெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் வதக்கி விட்டாச்சு. நல்லா வெந்துச்சு கத்திரிக்காய். இப்போ கடைசியில் நம்ம அரைச்சோம் இல்லையா, தேங்காயும் சீரகமும் இதை சேர்த்துக்கலாம். தேங்காய் வேண்டான்னு நினைக்கிறவங்க இதையும் விட்டுடலாம். கொஞ்சமாக சீரகம் மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தேங்காய் இன்னும் நிறைய வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிளான சுவையான கத்திரிக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு.
நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஷானு சமையல், எளிய முறையில் இனிய சுவையில். நன்றி.